இங்கே தமிழ் படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் அரசாங்க ஊடாக படிப்பிக்கணும். ஆனால் இன்றைக்கு வந்து இங்கே படிக்க வர பிள்ளைகள் 3 பேர் தான் வந்திருக்கணும். Vous devez apprendre la langue tamil parce que avec la langue tamil, vous aurez un bagage qui est rempli avec la culture, religion. வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மொரிஷியஸ் நாட்டில் வைக்குவார் என்ற இடத்துல சிவசுப்பிரமணியன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடம் என்ன கட்டிடம்னு சொன்னால் அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை படிப்பிக்கிறதுக்கு, இலவச கல்வின்னு சொன்னால் தமிழ் மொழியை படிப்பிக்கிறதுக்காக அரசு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த முழுதாக அரசு தான் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு காசு கொடுக்குறது. பாப்பம் இருக்குது அந்த பிள்ளைகளினுடைய படிப்பு, இந்த வருகை, ஆசிரியர்கள் எப்படி கற்பிக்கிறார்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஒருக்கா இதோட நேர்காணலில் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். வாங்கோ ஒருக்கா பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் அப்புறம் வியாழக்கிழமை தோறும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தனிப்பாடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் இங்கே 3 பேர் மட்டும் இருக்குது இன்னைக்கு. பரவாயில்ல, நீங்கள் பேசலாம். அந்த ஆசிரியர் பெயர் லூனா. அப்புறம் 3 பசங்க நீங்கள் கேட்கலாம். அவர்களுடைய பெயர்களையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய பெயர் என்ன? லோனா. நீங்கள் தமிழ் ஆசிரியர். எத்தனை வருடங்களாக இந்த தமிழ் ஆசிரியர்? ஒரு 10-11 வருடங்களாக ஆசிரியராக பணியாற்றுகிறேன். 10-11 வருஷம். உங்களுடைய தமிழ் சார்ந்த படிப்பு எப்படி போகின்றது? மொரிஷியஸில் அப்படி படிப்பு நான் சென்னையில் தான் படித்து வந்தேன். ஆனால் இங்கே இந்த எக்ஸ்போஜர் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் அப்புறம் கோவிலில் தான் இந்த எக்ஸ்போஜர் கிடைக்கும். எக்ஸ்போசர் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது இந்த சூழ்நிலை தமிழ். ஆமாம், அந்த தமிழ் சூழ்நிலை இங்கே மட்டும் வகுப்பில் மட்டும் அப்புறம் கோவிலில் மட்டும் கிடைக்கும். எங்கேயும் போனால் நாங்கள் தமிழில் பேச மாட்டோம். அங்கேயும் போனால் பேச மாட்டேங்க. வெளியிடத்துக்கு, அதாவது தமிழ் பாடசாலையில் மட்டும்தான். பாடசாலையில் கூட நாங்கள் தமிழ் பேசினா அந்த பசங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மொழி புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வீட்டில் அவங்க தமிழ் பேச மாட்டாங்க. அந்த கிரியோலில் தான் பேசுவாங்க, ஃப்ரெஞ்ச் பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க. அந்த தமிழ் மொழி வகுப்பில் மட்டும்தான் கேட்பாங்க. இந்த வகுப்பில் மட்டும் இப்போ நடந்து. ஆமாம், அப்போ பள்ளிக்கூடத்தில் கூட அவ்வளோதான். பள்ளிக்கூடம்ன்றது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது இங்கே பிரைமரி ஸ்கூல். ஆமாம், பிரைமரி, செகண்டரி. ஆனால் அங்கே தமிழ் ஒரு 2ஆம் மொழியாக கற்றுக்கொள்கிறாங்க. அந்த எக்ஸ்போரில் ஒரு நாள் அவங்க ஒரு 30 நிமிடங்களுக்கு மட்டும் வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்போஜர் அவ்வளோதான். மற்றது இங்கே நீங்கள், அதாவது மொரிஷியஸில் நீங்கள், அதாவது சாதாரணமாக பேச்சு வழக்கில் தமிழ் கற்றுக் கொடுக்குறது, இல்லை பேச்சு வழக்கில் கதைச்சி பழகிறதுக்குரிய முயற்சிகள் எடுத்துருக்குறீங்களோ? லைக் ஆமாம், அந்த முயற்சி எடுத்தோம். ஆனால் நான் சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வகுப்பில் தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வகுப்பில் வெளியே போனால் அவங்க தமிழ் பேச வெக்கமாக இருக்காங்க. ஓ, புரியுதா? ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி புதுமொழி. ஆமாம், புதுமொழி அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டில் கூட அவங்க அந்த சீரியல், ஃபிலிம்ஸ் எல்லாமே ஹிந்தி மொழியில் தான் அந்த தாக்கம் இருக்கிறது. அதுதான் நிறைய பேர் அவர்களுடைய பெயரை வந்து தமிழில் சொன்னாலும் அவர்கள் வந்து தங்கள் ஹிந்தி ஆக்சென்ட் இருக்கும். அந்த இது இருக்கு. அப்போ இப்போ உங்களை போல இங்கு, அதாவது இந்த மொரிஷியஸில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள்? நிறைய இருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழில் படிக்க மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா அந்த பெற்றோர்கள் தான் ஊக்க மாட்டாங்க. ஊக்கம் இல்லை.
பெற்றோர் முக்கமாக சொல்லி தானே அவங்க ஆமாம் அந்த 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 பசங்க கற்றுவாங்க. ஏன்னா தொடக்கப்பள்ளி போகும்போது மாணவர்கள் வீட்டில் கஷ்டம் சொல்லிட்டாங்கன்னா பெற்றோர்கள் லெட்டர் எழுதி அவங்க நிறுத்துவாங்க, அந்த தமிழ் வகுப்பு நிறுத்துவாங்க. அப்படியோ? ஆமாம். எங்கட காலத்தில் தமிழ் கதைக்காட்டி அடி. ஆமாம், நாங்கள் அடி வாங்கிட்டு படித்தோம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, அந்த சூழ்நிலையே நான் இல்லை. உங்களிடம் எத்தனை மாணவர்கள் கல்வி கற்க வருவார்கள் வளமையாக? ஒரு 10-11 மாணவர்கள் வருவாங்க. ஏன்னா இன்று கூட ஒரு உதாரணமாக எடுக்கிறோம், 3 பசங்க மட்டும் வந்தாங்க. ஏன்னா அந்த வேறு பேர்கள் வேறு தனிப்பாடத்துக்கு போனாங்க. அந்த பிரெஞ்சு தனிப்பாடம், மேத்ஸ் தனிப்பாடம், அப்படி அவர்கள் போய் அந்த தனிப்பாடம் முக்கியமானது, அந்த தமிழ் கற்றுவதற்கு முக்கியமானது. அப்படியே அந்த வழி வந்து தடம் மாறி போய்விட்டது. ஆமாம். இந்த பசங்க தமிழ் மொழியில் ஆர்வம் இருக்கிறது, அதனால் தான் அவங்க வந்தாங்க. சரி சரி. ஆர்வம் இருக்கிறது கொஞ்சம் தான், கொஞ்சம் வளமையாக எத்தனை பிள்ளைங்க படிக்க வருவாங்க? 10 ஒரு 10-11. எந்தெந்த நாளில் இருக்கும் வகுப்பு? Tuesdays and Thursdays. Tuesdays and Thursdays. Tuesday and Thursday. செவ்வாய் வியாழன். அப்போ இப்போ அதாவது இப்போ வந்திருக்கின்ற இந்த 3 பிள்ளைகளும் சரளமாக ஒரு சாதாரணமாக உங்களைப் போல தமிழ் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ? அப்படி எப்படி நீங்கள் படிப்பீங்க? தமிழ் எழுதி படிப்பீங்களா இல்லை ஆங்கிலத்தில்? தமிழ் அவங்க படிக்க முடியும், புரியும் கூட. நான் பேசுவது புரியும், ஏன்னா நான் மெதுவாக பேசுவேன். நீங்கள் பேசுறது அவங்க புரிய மாட்டாங்க. அதுதான் ஏமணி அம்மாவுக்கு மங்களுக்கு கொஞ்சம் இது. நாங்கள் கதைக்கிறது அவக்கு பிரதம் விளங்கும், உடனே விளங்காது. அதாவது நீங்கள் கூட இப்போ இந்த 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 தொடர் படிக்க சொன்னோம்னா அவங்க படிப்பாங்க. இது படிப்பினம் தமிழ் வாசிக்க போயிடும். நான் பள்ளிக்கு போக மாட்டேன் மன்னிக்கவும் என்று மாதவி சொன்னார். வாசிங்க. I will not go to school, said Madhavi. தயவு செய்து கடைக்கு போய் வா என்று அம்மா என்னிடம் கூறினார். Please go to the shop, mother told me. இவள் பள்ளிக்கு போக மாட்டாள் என்று மாதவி சொன்னார். Madhavi said that she would not go to school. ஒரு தேர்வு விபத்து ஏற்பட்டது என்று கண்ணன் எனக்கு அறிவித்தான். Kannan informed me that the road accident had taken place. நல்லது, வாழ்த்துக்கள். நன்றி. நல்லபடியாக கதைக்கணும், எழுதினோம். எழுத தெரியுமா? எழுத தெரியும். எழுதுவதற்கு படிப்பதற்கு கஷ்டம் இல்லை, ஆனால் புரிவதற்கு அப்புறம் பேசுவதற்கு கொஞ்சம். கேட்டு விளங்கி பேச்சு வழக்கு தமிழ் இன்னும் அவர்களுக்கு புரிய மாட்டு. அதாவது வாசிப்பு தமிழ் மட்டும்தான் தற்பொழுது. இப்போ நீங்கள் அதாவது பேச்சு வழக்கு தமிழுக்கு ஏதாவது திட்டங்கள் எதுவும் வைத்து இருக்கிறீர்களா? திட்டம் எதுவும் இல்லை. நான் வகுப்பில் பேசுவேன், அப்புறம் நான் ஊக்குவிப்பேன். ஏன்னா நான் சொல்வேன், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது திரைப்படங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், அப்புறம் பாடல்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இப்படி செய்ய மாட்டாங்க. அதான் சொன்னேன், அந்த சூழ்நிலை வகுப்பில் தான் ஆமாம் விளங்குன்றது. சரி, நீங்கள் படிப்பீங்கள் பார்ப்போம். நாங்கள் அதை பார்க்கின்றோம். எப்படி நீங்கள் படிப்பீங்க கொஞ்சம் இல்லது. நீங்கள் யூ கேன் டீச் நவ். ஐ கேன் டேக் வீடியோ. ஹவு டு யூ டீச்? நாங்கள் கற்பிக்கும் போது அந்த கிரியோல் மொழி தான் பயன்படுத்துவோம். சரி, பரவாயில்லை. அப்போ ஆங்கிலம். சரி, பரவாயில்லை. கேட்டுக்கொள்ளுங்கள். வினைச்சொற்களை எதிர்கால பெயரெச்சமாக மாற்றி எழுதுக. பெயரெச்சம் தெரியுமா? பெயரெச்சம் என்றால் என்ன?
நீங்கள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் பெயரெச்சம் என்றால் என்ன? When there is two verbs in a sentence. அது வினையெச்சம். பெயரெச்சம் என்றால் relative participle. It is related to a noun. Okay? பையன் நன்றாக பாடினான். எதிர்கால பெயரெச்சமாக சொன்னாங்க. எதிர்கால பெயரெச்சம். சிரி என்ன வரும்? சிரிக்கும். ஆமா, சிரிக்கும் பையன் நன்றாக பாடினான். ஓகே, அப்படி பார்த்தீங்களா? நன்றாக பதில் சொல்லுவாங்க, ஆனா அந்த பேச்சு மொழி தான் வராது. இப்போ இவர்களுக்கு நீங்கள் நன்றாக தமிழ் பேசுபவர்களை உரையாடல் மூலமாக பாடங்களை கற்பித்து அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குது. இப்போ உதாரணமாக தமிழ் பேசுபவர்கள் யாராவது அவர்களுடைய ஸ்போக்கன் லைக் அப்படி என்றால் இன்னும் நாங்கள் நடத்தினோம் ஒரு தடவை கோவிலில் அந்த பேச்சு ஒன்றியம் ஒரு பேச்சு வகுப்பு நடத்துவாங்க. அந்த பேச்சு வகுப்பில் அடல்ட்ஸ் மட்டும் வந்தாங்க. அந்த சின்ன பசங்க வர மாட்டாங்க. சின்ன பசங்க பெரியாக்கள்லாம் வர மாட்டாங்க. அங்கே அந்த பேச்சு தமிழ் தான் பேசுவாங்க. இங்கே இலக்கண தமிழ் அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். கொஞ்சம் குழப்பமா புரிகிறது. அதற்காக அவர்கள் போக மாட்டாங்க அங்கே. இல்லாவிட்டால் என்ன ஆகும்? அவர்கள் அவர் கேட்கின்ற மொழி அதே மாதிரி எழுதுவாங்க. அந்த மொழிதான் எழுதுவாங்க. அதுதான் பிரச்சனையாகும். அதனாலதான் அவர்கள் அங்கே போக மாட்டாங்க. சும்மா பெரியோர் போவாங்க, பசங்க பள்ளிக்கு வருவாங்க. விளங்குகின்றது. அப்புறம் அதே எழுத்து வழக்காகிவிடும். அது சரி. அப்போ இரண்டு வழியாக இவர்களுடன் உங்களுக்கு மொழிக்கு என்ன அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ் மொழிக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது என்ன பதிவு தந்திருக்கணும்? ஏதாவது இலவசமான கல்விகள் எதை செய்யக்கூடிய இருக்கா? அரசாங்கம் செய்கிறாங்களா? அதான் அந்த மாலை பள்ளி உங்களுக்கு கவர்மெண்ட் தான் பே பண்ணும். அவங்க இது மாணவர்களுக்காக ஃப்ரீ தான். அவங்க பே பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அவங்க வர மாட்டாங்க. அப்படி கவர்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக படிப்பிக்கிறாங்க. பிள்ளையெல்லாம் பரியினம் இல்லை. மற்றது ஒன்று கேட்க விரும்புகின்றேன். மொரிசியஸ் நாணயத்தாளில் தமிழில் இருக்கின்றதல்லவா அந்த தமிழ் எழுத்து, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அது எப்போ எந்த காலத்திலேருந்து? அப்புறம் வெறும் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அந்த இதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த கிராமிய மொழி மாதிரி. அப்புறம் மாற்றம் கொண்டு வந்தாங்க. சரி, நாங்கள் இவரோட கேட்க முடியுமோ? அந்த பக்கம் இப்படி வந்துச்சு, இப்படி லை இப்படி வந்துச்சு. இப்போ அந்த மாற்றம் இப்படி ஆமாம். அப்போ பை முதல் பாருங்க, இந்த வகுப்பில் அந்த பணம் சீட்டு நோட்ஸ் 50 ரூபாய். அப்புறம் வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன? வைஷ்ணவி. நீங்கள் எத்தனையாம் வகுப்பு படிக்கின்றீர்கள்? அதாவது எத்தனையாவது? ஒன்பதாம் தரம். 9ஆம் தரத்தில் படிக்கின்றீர்கள். மற்றது இந்த பாடசாலையின் பெயர் என்ன? நீங்கள் படிக்கிற பாடசாலையின் பேர் என்ன? பாரதியார் தமிழ் பள்ளி. சுப்பிரமணிய பாரதியார் அவரை பற்றி தெரியுமா? சுப்பிரமணிய சரி கேட்போம். ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், அதற்கு பின்பு உங்களுக்கு தெரிந்த தமிழிலும் சொல்லலாம். தமிழ் புலவர். சுப்பிரமணிய பாரதியார்
பாடின பாடல்கள் அல்லது அவருடைய எதுவும் பேச்சுக்கள் அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சாங் சங் பை சுப்பிரமணிய பாரதியார், ஓடி விளையாடு பாப்பா. அவை அதை கொடுங்க. இதை நீங்கள் சொல்லு கிட்ட நீங்கள் படிக்காட்டுங்க. கிட்ட நீங்கள் பாரதியார் பாடின பாடல்களில் ஏதாவது ஒன்றை பாட முடியுமா? Can you sing the song that Subramania Bharati? I don't know the song. Okay, I Odi don't sing, Vilayadu. but I know the name. She cannot sing the song, she ஆனா can. அந்த பேர் ஆமாம். தலைப்பு தெரியும். ஓடி விளையாடு. ஓடி விளையாடு பாப்பா ஒரு பாரதியார் எழுதிய பாடல் பாடல். பாடல் அவர் அந்த அதுக்கு தெரியாது எங்களுக்கு. தெரியும், நான் சொல்லி கொடுத்தேன். ஆ. போன வருஷம் தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அது மறந்து விடுவாங்க, ஆமா, ஒருவேளை மறந்து மறந்து விடுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரிந்த தமிழ் சொற்களை சொல்ல முடியுமா? கலைக்கின்றது. Can you speak some Tamil sentence that you know? Words, Tamil Par exemple, sentences. si tu as bien faire, c'est comme à la toilette. எனக்கும் பசி தமிழில் சொல்லு, அப்புறம் ஆங்கிலத்தில். சரி, தமிழ் தனி இங்கிலீஷ். எனக்கும் பசிக்கு எனக்கும் பசி எனக்கும் பசிக்குதா? பசி பசிக்கின்றது. I'm hungry. I'm hungry. எனக்கு பசிக்கிறது. Yeah. பசிக்கின்றது. சொல்லுங்கள். எனக்கு பசிக்கின்றது. எனக்கு பசிக்கின்றது. சரி சரி. நான் கழிவறைக்கு போகிறேன். I'm going to the toilet. சரி. மற்றது எனது பெயர், உங்களுடைய பெயர்? என் பெயர் ஸ்னேலி. என் பெயர் ஸ்னேலி. Snelly. ஸ்னேலி. ஆங்கில தாக்கம். அதுதான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த பெயர் வந்து எப்படி இவர்களுக்கு அந்த தாக்கம், அதாவது இந்த மொழி மாற்றம் வந்தது? அந்த பெயர் யூரோப்பியன் தாக்கம் இருக்கிறது, அந்த மேல்நாட்டு தாக்கம் நிறைய இருக்கிறது. நிறைய இருக்கின்றது. அப்போ இவர்களுக்கு இவர்களுடைய அப்பா அம்மா வைத்த பெயர் அதுதானோ இல்லாட்டி? ஆமா, அதான் அந்த பெயர் தான் சொன்னாங்க. ஆனால் கூடுதலான ஆட்களுக்கு இங்கே நல்ல சுத்தமான தமிழ் பெயர் இருக்கின்றதில்லோ? இருக்குது. இருக்குது. சரி சரி. அப்பா அம்மாவுக்கு இருக்கிற இப்போ இன்னும் உன் அப்பா பெயர் என்ன? இருக்கலாம். உன் அப்பா பெயர் என்ன? என் அப்பா பெயர் ராமலிங்கம். ராமலிங்கம். நல்ல தமிழ் பெயர். உங்கள் அம்மா பெயர்? என் அம்மா பெயர் வித்யா. வித்யா. உங்களுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி யாரும் இருக்கின்றார்களா? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறேன். அவளுடைய பெயர் டுவேலி. டுவேலி. Snelly and Duelli. சுனேலியன் அந்த டுவேலி. மேல்நாட்டு தாக்கம். அந்த பெயர் அப்படியே வருகின்றது. பெரிய ஒரு மாற்றம். உங்கள் எதிர்கால பரம்பரைக்கு சுத்தமான தமிழ் பெயராக வையுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ன செய்கின்றார்களோ, அவர் படிக்கின்றார்களோ? உன் தங்கை படிக்கிறாளா? உன் தங்கை என்ன தரம்? என்ன படிக்கின்றார்கள்? 3ஆம் தரம் மூன்றாம் இருக்கிறார். தரம். அவர்கள் நன்றாக தமிழ் பேசுவார்களோ? இல்ல, ஆங்கில மொழி. சற்று தமிழாவது பேசுவார்கள். கொஞ்சம் தமிழ் மணி வைத்தது. கொஞ்சம் தெரியும். அப்புறம் ஃப்ரெஞ்ச். தமிழ் ஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் வீட்டில் உங்களோட அக்கா தங்கச்சியோட இல்லை தம்பியோட தமிழில் பேச மாட்டீங்களா? இல்லை. தமிழில் பேசலாமே. Do you speak? You Can speak you Tamil speak in Tamil with your sister? ஆம். என்னென்ன சொற்களுக்கு பேசுவீர்கள்? கதைப்பீர்கள்? Check and which one say வா, போ. வாங்க வாங்க. Like to eat. சாப்பிடு. எனக்கு அவளுக்கு. அதாவது தமிழில் 2 வகையாக சொல்லலாம். இப்போ நாங்கள் வா போ என்றால் அது வந்து நட்பு ரீதியாக சொல்லலாம். அதே நேரத்தில் மரியாதை இல்லாத நேரத்தில் கூட சொல்லலாம். இப்போ நாங்கள் உங்களுடன் கதைத்து கொண்டிருக்கும் போது வாங்கோ போங்கோ இருங்கோ அப்படி என்றால் ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை. அப்படியான சொற்கள் பொது வழியில் பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல ஒரு கேட்போருக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. விளங்குன்றா நான் சொல்கிறது? புரியாது. சரி. மற்றது உங்களுடைய நண்பர்கள் தமிழ் நண்பர்கள் யாராவது சரளமாக தமிழ் பேசக்கூடிய மாதிரி இருக்கின்றார்களா? அவர் இங்கே வருகிறார். செவ்வாய்க்கிழமை உங்களிடம் படிக்கின்ற மாணவர். சரி நல்ல விஷயம். தமிழில்
ஒரு இந்த திரைப்படங்கள் ஏதாவது பார்க்கின்றீங்களா? திரைப்படங்கள், பாடல்கள் கேட்கின்றீங்க? சினிமா இல்லை நாடகங்கள் அப்படி ட்ராமா? In அப்பாவோடு நான் தமிழ் திரைப்படம் பார்க்கின்றீங்க. உங்களுக்கு தமிழில் சரளமாக பேச உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றதல்லோ? Do you wish to speak Tamil as fluency? Like you speak French, do you want to speak Tamil like this? ஆம். அப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா உங்களுடைய நண்பர்களுக்கு தமிழ் பற்றி, தமிழ் மொழியை? நீங்கள் தமிழ் பேச முடியும். இது ஒரு நல்ல மொழி. நல்ல மொழி, உலகத்தின் முதலாவது ஒன்றின மொழி. What is it? The first language. First language. World first language. World first language. I mean world first language in. Do you know? Do you know it? Now I know it. Sorry. இப்போதுதான் You can search in YouTube Tamil, how to learn Tamil, how to speak Tamil. Now you have mobile. சொல்லிட்டேன். அவங்களுக்கு எல்லாமே கைபேசி இருக்கிறது. அதான் சொன்னேன். ஒரு சொல் தெரியாத போது அது சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிய வரும். ஆமாம், அது நீங்க அதை பயன்படுத்தலாம். அப்புறம் வீட்டில் கூட அந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அந்த பால் பொடி எல்லாமே இதெல்லாம் தமிழில் எழுதி ஒட்ட முடியும். அப்புறம் உங்களுக்கு அந்த சொற்கள் வரும். ஆமாம், அது நல்லது. தொலைபேசி இதெல்லாம் நான் எழுதினா இங்க பாரதியார் பற்றி நான் எழுதின போன வருஷம் அப்புறம் சொல்லி கொடுத்தேன். இப்போ திருக்குறள். ஆமா, ஆனா அவங்க மறந்து விட்டாங்க. உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு திருக்குறள் சொல்லு. திருக்குறள் சொல்லு. முதலாவது திருக்குறள் அகரம் முதல. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உள்ளது. நல்ல விஷயம். தொடர்ந்து படியுங்க தமிழை. படியுங்கன்றதை தாண்டி when you speak with someone who speak fluency in Tamil, you can learn as soon as possible spoken in Tamil. Tamil. Si tu causes avec quelqu'un qui est fluent en parler de beau, puis apprends Tamil. Understand? Yes. மற்றது நீங்கள் உங்களுடைய கிரியோல் மொழியில் எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் சொல்ல முடியுமோ? அதாவது மொரிசியஸ் நாட்டில் மட்டுமல்லாது சகல நாடுகளிலும் வசிக்கும் தமிழர்கள், தமிழ் சின்ன பிள்ளைகள் கட்டாயம் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று உங்களுடைய மொழியை சொன்னால் தற்சமயம் இந்த காணொலியை பார்க்கும் இந்த நாட்டு சிறுவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் புரியக்கூடிய மாதிரி இருக்கும். No. You can tell in Creole language. Our channel, when you see the channel, Tamil is very important. Please learn our Tamil. Tamil is the world first language. In Creole. Then you can tell your language, English, three language. And come to the join to Tamil schools. And tell in Creole. Then yes, every student come to learn for your future. Yeah. Language, not knowledge. But Tamil language is knowledge because our ancestors they. அதான் சொல்லி கொடுத்தேன். அது நான் சொன்னேன் அந்த தமிழ் மொழி தான் ஒரு ரொம்ப செல்வமான மொழி. இது நீங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த மொழியில் பண்பாடு வரும், என்ன வரும், கலாச்சாரம் வரும், மரியாதை வரும், எல்லாமே கிடைக்கும் அந்த மொழியில். இந்த மொழி கற்கும்போது பயன்படுத்தும் போது
உங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஓ, அதை நீங்கள் கிரியோலில் சொல்ல முடியுமா? வீடியோ பேக் கைகள் Tamil, c'est le premier langage dans le monde en entier. Rendre un service, apprendre Tamil, parce qu'avec Tamil, je gagne beaucoup de choses en retour, je gagne cette culture pour grandir, cette culture pour être plus riche, je gagne beaucoup de religious aspects, je peux plus avancer, je peux progresser. Avec la langue Tamil, ça me va pour perdre. நன்றி. And tell other language, French also you know. French? You can tell French also. Same. French. என்ன மொழி தெரியுமா அந்த மொழியில் சொல்லி கொடுக்கணும். Vous devez apprendre la langue tamil parce qu'avec la langue tamil, vous aurez un bagage qui est rempli avec la culture, religion, des textes culturels que vous allez apprendre. Et c'est une langue qui est très riche, qui va vous aider pendant toute votre vie. நன்றி. நன்றி பாரு. Yes. அடுத்தது இந்த பிள்ளைகிட்ட கதை கேட்டேன். Can you பேசலாமா? பேசலாமா? Can you? வணக்கம். One minute. தமிழ் பேச வெட்கப்படாதீங்க. உங்களுடைய பேர் என்ன? Chiara. Chiara. கியாரா. நீங்கள் எத்தனையாம் வகுப்பு படிக்கின்றீர்கள்? எத்தனையாம் தரம்? Grade 9. கிரேட் 9. ஒன்பதாம் தரம். ஒன்பதாம் தரம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் சொற்கள் சொல்ல முடியுமோ? உங்களுக்கு என்னென்ன தமிழ் சொற்கள் தெரியும்? Sapidu. Po. Mese. Va. Pali. Kovil. சொல்லுங்க சொல்லுங்க. ஆசிரியர். மாணவர்கள். வீட்டில் தமிழ் கதைக்கின்றீர்களோ? Do you mix the Tamil words when you speak at home? வீட்டில் என்ன மொழியில் பேசுவீங்க அம்மா அப்பாவோட? What language that you are When you speak Creole. 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 ரியோ இங்கே இந்த மொழியெல்லாம் பேசுவாங்க. எல்லாரும் நம் நாட்டு மொழி இது Creole. நீங்கள் தமிழ் பாடல்கள் அல்ல தமிழ் படங்கள் சினிமா படங்கள் இதனை உங்களுடைய தொலைபேசியில் நீங்கள் தேடி பார்த்து படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றீர்களோ? இல்லை. You don't watch on mobile phone in Tamil? உங்களுக்கு தமிழ் படிக்க வேணுமென்று ஆர்வம் இல்லையா? Do you like Tamil? Are you interested to learn You Tamil? are you interested? I am interested to learn Tamil. Say it loudly. I am interested to learn Tamil. நீங்கள் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோட தமிழில் காய்ங்க பாப்போம், ரெண்டு பேரும் பேசுங்க. ரெண்டு பேரும் Dialogue. இப்போ என்ன வணக்கம். போகிறீங்க? நாளைக்கு உரையாடல் மாதிரி. ஒரு உரையாடல் செய்யுங்க. அது சொல்லு. வணக்கம். வணக்கம். என்ன செய்தி? உன் பெயர் என்ன? என் பெயர் கொஞ்சம் வைஷ்ணவி. இப்பலமா பேசுங்க. நீ கேளு. உன் பெயர் சவுண்ட் என்ன? சவுண்ட். என் பெயர் கியாரா. நீ எந்த தரத்தில் படிக்கிறாய்? நீ என்ன தரத்தில் படிக்கிறாய்? நான் நான் ஒன்பதாம் ஒன்பதாம் தரத்தில் தரத்தில் படிக்கிறேன். உறக்கம் bagus. உன் அம்மா பெயர் என்ன கேளு. சொல்லு. அம்மா பெயர் என்ன? என் அம்மா பெயர் ஜெனி. ஜெனி. ஜெய்க்கு என்ன சாப்பிட்டான்? நான் ரொட்டி சாப்பிடுகிறேன். சாப்பிட்டேன். இன்றைக்கு நான் ரொட்டி சாப்பிட்டேன். உங்களுக்கு தமிழில் பிடித்த பாடல் என்ன? சினிமா பாடல். Non-religious, it's okay. Religious often. PDN.
தேவாரம் தெரியுமா? தேவாரம். தேவாரம் ஏதாவது சொட்டுன வீதியன் தேவாரம் தெரியாதா நீங்கள்? நல்ல தேவாரம் தெரியும் தானே? தேவாரம் ஒன்று பாடி காட்டுங்க. ஒரு தேவாரம் பாருங்க. சொட்டுன வீதியன். மூன்று பேர் கிட்ட கிட்ட வாங்க. கொஞ்சம் உடத்து பேசுங்க. சரி பாருங்க. பாடுங்க வாங்க. ஐந்து கரத்தனே யானே முகத்தனே இந்தே நிலம்பிரே போலும் ஈற்றனே நந்தி மகந்தனே ஞான கொருந்தினே ஒன்றிய வைத்தடி போற்றுகின்றேனே ஒன்றிய வைத்தடி போற்றுகின்றேனே. சிறியதனூருமே குலமிகு கரியது வரிகது தனதடி வரிகருமாவரிட கடி கணபதி வர அருணி நன்மிகுமரே பதிவினர் பயில் வரி வளமுறை இறை. ஏறி விளையாடு முகமொன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே ஊருமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே கொன்றுருபவே வாங்கி நீங்க முகமொன்றே ஒருபடு சூரனை அடித்த முகமொன்றே வள்ளி மனம் புனர அந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமானே. நன்றி. பக்தியால் வாழ்த்துக்கள். பக்தியால் யாருமே பலகாரும் திருப்புகழாதி உத்தமாதான சகுணமேயா ஒப்பிலாமணிகிரிவாசா ஞான சகுணமேயா. நல்லா இருக்கின்றது. தொடர்ந்து படியுங்கள் தமிழை. சரியோ? எப்படி ஒரு நிமிடம் நான் பின் நீங்கள் வாருங்க பின்னுக்கு. அது நினைக்கிறேன். நீங்களும் இப்படி எடுத்துட்டு போட்டோ எடுத்துருவோம். ரெடியா? ஓ, இங்கே பாருங்க, வழமையாக செவ்வாயும் வியாழனையும் இங்கே தமிழ் படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் அரசாங்க ஊடாக படிப்பிக்கணும். ஆனால் இன்றைக்கு வந்து இங்கே படிக்க வர பிள்ளைகள் 3 பேர் தான் வந்திருக்கணும். வழமையாக 10-13 பிள்ளைகள் வரைவினமா. காரணம், இந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை, வேறு வகுப்புகளுக்கு போயிடும். தமிழ் படிக்கிறதுக்கு ஆசிரியரும் அரசாங்கமும் ஊக்குவிக்கணும். ஆனால் பிள்ளைகள் ஆர்வம் இல்லாது. காரணம், பெற்றோர் முக்கியம். பெற்றோர் வந்து இந்த வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகள் இங்கே படிக்க போகணுமென்று ஊக்குவிச்சிருந்தால் நிச்சயம் கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு வரும். எதிர்காலத்தில் வரணும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசிரியர்களை நீங்கள் கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. பெற்றோரையும் கூப்பிட்டு சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகளை அனுப்ப சொல்லி. நன்றி. உங்களோட நேரத்தையும் பொறுப்படுத்தி எங்களை கூப்பிட்டு ஒரு இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. படம் கொடுத்துருவோம். அந்த மேல்நாட்டு தாக்கம், பிரியோர் தாக்கம் நிறைய இருக்கும். எல்லாரும் ஆமா. நேம்கள் பாருங்க. எல்லாம் என் பேர் கூட அப்படிதான். Sorry, லோனா. Lona. That's the meaning. பொருள் இல்லாத French name. French தாக்கம், French Creole தாக்கம். Padila, அப்படி போச்சு.
எல்லா வீடுகளும் தமிழ் வீட்டிலும் அப்படித்தான். இப்போ